இந்துக்களுக்கு மட்டும் இல்லைங்க, முருக பக்தர் அனைவருக்குமே இது ஒரு வெற்றியான செய்தி தாங்க. ஆமாங்க, திருப்பரங்குன்றம் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமாச்சுங்க. மலையில் இருக்கிறது தீபத்தூணா இல்லை எல்லைக்கல்லா, இதுக்கப்புறம் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 144 தடை பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபத்தூணில் 6 மணிக்கு மேலே தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டதுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சுங்க. கவர்மெண்ட் வந்து மேல்முறையீடு செஞ்சாங்க, இதை வந்து ரத்து செய்யணும், இதுக்கப்புறம் வந்து தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த கோயில் நிர்வாகமே முன்னிட்டு இது வந்து உயர்நீதிமன்றத்தை அவமதிக்குது அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. தற்போது மதுரை கிளையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இது வந்து நீங்கள் முருக பக்தர் அனைவருக்குமே இது ஒரு வெற்றியான செய்திங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய கார்த்திகை தீபங்கள் நாட்களில் மலை மேலே தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம். அது மாவட்ட ஆட்சியர் கூட இருக்கும்போது, கீழே இருக்கும்போது நார்மலாகவே நீங்கள் யூஸ்வலாக ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. இது நம்ம இந்துக்கள் அனைவருக்குமே கிடைத்த ஒரு வெற்றி தாங்க சொல்லணும். இது அந்த முருகரோட செயல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.